ஔவையார் பாகம் 3 அத்தியாயம் 3. பெருந்தச்சருக்கு அப்படி ஒரு கர்வம் இருக்கிறதா என்று வியப்போடு பஞ்சவன்மாதேவி கேட்டாள். கர்வம் வரத்தான் செய்யும். சில சமயம் என்னை விட அவரே பெரியவர் என்ற எண்ணமும் எழக்கூடும். அதை நோகாமல் கிள்ளி எறிய வேண்டியது நம்முடைய வேலை. அப்படியா? வியப்பாக இருக்கிறதே. பெருந்தச்சர் அடக்கமானவராயிற்றே. இல்லை தேவி, வேலை மிகவும் பெரியது. பாதி செய்யும் போது கொம்புகள் மண்டையிலிருந்து கிளைவிடும். நான் அல்லவா செய்தேன் என்ற அகங்காரம் முளைத்து எழும். எனவே என் இருப்பு அங்கே மிகவும் முக்கியம். பெருந்தச்சரின் முகத்தில் தோன்றும் கர்வத்தை பார்க்கும்போது எனக்கும் அது வசதியாக இருக்கிறது. அப்படியா? என்ன வசதி? இதே விதமான கர்வம் எனக்கும் வரக்கூடும் அல்லவா? அந்த கர்வத்தை நான் படக்கூடாது என்ற பய உணர்வு எனக்கும் வரும். இந்த கோயில் எழுப்புவது நானோ, என்னுடன் இருக்கின்ற சத்திரியர்களோ, கல் தச்சர்களோ, அடிமை வீரர்களோ, பொற்கழஞ்சுகள் கொடுக்கின்ற குறுநில மன்னர்களோ, வைசியர்களோ, தளிச்சேரி பெண்டுகளோ, கருமார்களோ, தச்சர்களோ, பொதுமக்களோ இல்லை. சிவனே விரும்பி இப்படி தனக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பிக் கொண்டான் என்றுதான் இங்குள்ள அனைவருக்கும் தோன்ற வேண்டும். இன்று கருவறைக்கான அஸ்திவாரமும் முதல் மண்டபத்திற்கான அஸ்திவாரமும் தோண்டப்பட்டுவிட்டன. அங்கிருந்து வாசல் எங்கே இருக்கும் என்று நான் காலால் அளந்து பெருந்தச்சர் குறியிட்ட இடத்திலிருந்து திரும்பி பார்த்தேன். கோயிலின் பிரம்மாண்டம் என்னை ஆட வைத்துவிட்டது. இதை செய்வது நான் தானா? என்னுள் இருந்து இதை தூண்டியது யார்? எப்பொழுது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ராஜேந்திரன் ஏன் கோயில் கட்டுகிறாய் என்று கேட்கிறான். அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று உள்ளே ஒன்று தோன்றிவிட்டது. அந்த பதில் அவனை சமாதானப்படுத்தும் என்று நினைக்கிறேன். என்ன பதில்? ஆவலாக பஞ்சவன்மாதேவி கேட்டாள். இப்போது சொல்ல வேண்டாம் என்றிருக்கிறேன். என் தமக்கை குந்தவை, என் மகன் ராஜேந்திரன், நமது வீட்டு மருமகனார் வந்தியத்தேவர், நீ, என் பட்டமகிஷி பிரம்மராயர், அவரது மகன் அருண்மொழி, ஈசான சிவபண்டிதர், கருவூர் தேவர் என்று ஒரு சபை கூடுமல்லவா? அப்போது நான் ஏன் கோயில் கட்டுகிறேன் என்கின்ற மிக தெளிவான ஒரு பதிலை அந்த சபையின் முன்பு நான் சொல்வதாக இருக்கிறேன். ஏன் என்னிடம் இப்போது சொன்னால் என்ன? இல்லை தேவி, எனக்கு இன்னும் அதில் முழுமை வரவில்லை. திரும்ப திரும்ப பல்வேறு கோணங்களில் நான் யோசிக்க ஆரம்பித்து விட்டேன். ஒவ்வொரு கோணத்திலிருந்தும் ஒவ்வொரு பதில் கிடைக்கிறது. அந்த பதில்கள் அனைத்தையும் திரட்டி இதுதான் காரணம் என்று நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். ஒரு கோயில் கட்ட பல காரணங்கள் இருக்கின்றனவா? ஆமாம் தேவி, ஒரே ஒரு காரணத்தால் மட்டும் எந்த காரியமும் நடைபெறுவதில்லை. ஒரு காரியத்தை சுற்றி பல காரணங்கள் இருக்கின்றன என்பதுதான் வாழ்வின் அடிப்படை விதி. அந்த செடி ஏன் தலையசைக்கிறது? காற்று வீசுவதால் என்று மட்டுமே பதில் சொல்ல முடியாது. வேர் பூமியில் ஊன்றி இருப்பதால் என்றும் சொல்லலாம். இல்லையெனில் வீசும் காற்றுக்கு அது வேறு எங்கோ குப்பையாக போய்விடும் அல்லவா? அது தலையசைக்க வேர் காரணம், அந்த வளைந்த தண்டு காரணம் என்று சொல்லலாம். அந்த தண்டு முழுவதும் நீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அந்த தண்டில் பச்சையம் நன்றாக பதிந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். மண் கொடுத்த பச்சையம் அது. உறிஞ்சப்பட்ட நீர், கொழுந்து வளர்ந்த இலை என்று பல்வேறு விஷயங்கள் அந்த செடியாக காரணம். ஆனால் செடி ஏன் ஆடுகிறது என்று கேட்டால் காற்றினால் என்று எல்லோரும் பதில் சொல்வார்கள். உண்மை பல்வேறு திக்கிலும் பரவி இருக்கிறது என்பதை உற்று பார்த்தால்தான் தெரியும். அடிக்குரலில் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் சொல்ல பஞ்சவன்மாதேவி மெல்ல நகர்ந்து அவர் தோளை பற்றி அவர் புஜத்தில் தன் இதழை பதிய வைத்தாள். அந்த பாராட்டு சக்கரவர்த்திக்கு பிடித்திருந்தது. பெருந்தச்சர் வேகமாக வருவதாக அவருக்கு செய்தி கிடைத்தது. பஞ்சவன்மாதேவி குனிந்து சக்கரவர்த்தியை வணங்கினாள். பெருந்தச்சர் அந்த கல் புரண்ட சம்பவத்தை சொல்வதற்காகத்தான் வருகிறார். நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றாள். அவள் நகர்ந்து விலகி போக சிறு தேர் அவளுக்கு அருகே வந்தது. அவள் தேரில் ஏறிக்கொண்டு திரும்பவும் சக்கரவர்த்தியை பார்த்தாள், சிரித்தாள். சக்கரவர்த்தி கையை அசைக்க அவளும் கை அசைத்து குதிரையின் கடிவாளங்களை சொடுக்கினாள். குதிரை விரைந்து கோயில் கட்டும் புல்வெளிக்கு அருகே போய் நின்றது. அங்குள்ள ஒரு அதிகாரியிடம் மன்னர் சொன்ன விஷயங்களை விரைவாக பஞ்சவன்மாதேவி கைகள் ஆட்டி சொல்வது தெரிந்தது. அந்த உபசேனாதிபதியின் அருகே இருந்த வீரர்கள் ஒவ்வொருவராக ஒவ்வொரு திசை நோக்கி பயணப்படுவதை சக்கரவர்த்தி பார்த்து கொண்டிருந்தார். அவளுடைய சொற்கள் நாலா பக்கமும் எடுத்து போகப்படுவதை தெரிந்து கொண்டார். அருகே உள்ள மேய்க்காவல் வீரனை அழைத்து பெருந்தன அதிகாரி 2000 பல்லவரையரிடம் சிறைப்பட்டிருக்கும் 3 இளைஞர்களையும் அன்று மாலை தளிச்சேரி பெண்டுகள் குடியிருப்புக்கு அனுப்புமாறும் உத்தரவிட்டார். குறுநில மன்னர்களோ சேனாதிபதிகளோ
கிராம அதிகாரிகளோ எவர் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் மாலை வேளையில் தளிச்சேரி பெண்டுகள் குடியிருப்பில் நடு மண்டபத்தில் பார்க்கலாம் என்றும் சொல்லச் சொன்னார். பழுவேட்டரையர் அருகே வர தனது அரண்மனைக்கு பாண்டிய வீரர்கள் 10 பேரை ஹனுமன் கதை சொல்ல அனுப்பலாம் என்று இருக்கிறேன். எனவே நமது அரண்மனை கோட்டை காவலை சற்று பலப்படுத்த வேண்டும். நாடகம் போடுகின்ற வீரர்கள் அல்லாது வேறு எவரும் போக வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் உள்ளே போனதும் கோட்டை கதவுகள் சார்த்தப்படட்டும். காவலை அதிகப்படுத்துங்கள். பாண்டிய வீரர்களுக்கு அரண்மனைக்கு போகிறோம் என்ற தகவலை சொல்லாமல் இதை செய்யுங்கள் என்று உத்தரவிட்டார். நாயன்மார் கதைகள் கேட்க வேண்டும் என்று மனைவியர்கள் ஆசைப்படுகிறார்கள். நாளை மறுநாள் அங்கு போனால் என்ன கதை சொல்லலாம் என்று யோசிக்க துவங்கினார். அந்த ஓலை கூடாரத்துக்குள் அவருக்கு சிறப்பான உணவு வந்தது. ராஜேந்திர சோழர் திருவல்லத்தில் இருக்கிறார். திருவல்லம் தாண்டித்தான் நாரத்தை மலை போக வேண்டும். ஒருவேளை இந்த செய்தியை கேள்விப்பட்டு ராஜேந்திரன் நாரத்தை மலைக்கு போயிருப்பானோ? உணவு உண்ட பிறகு ராஜேந்திரனை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டார். ஆனால் உண்ட பிறகு அவருக்கு தூக்கம் வந்தது. ஓய்வெடுத்து கொள்ளுங்கள், வயதாகிவிட்டது என்று பஞ்சவன் மாதேவி சொன்னது நினைவில் வந்தது. அவர் கண்கள் படுப்பதற்கு உண்டான கட்டிலை தேடின. ஆட்கள் பரபரத்தார்கள். மர பலகைகளை கொண்டு வந்து கற்களுக்கு நடுவே போட்டு அதன் மீது பஞ்சனை விரித்து அசையாமல் இருக்கிறதா என்று பார்த்த பிறகு தலையணை போட்டார்கள். நீண்ட விசிறிகளோடு 2 வீரர்கள் வந்தார்கள். மெய்க்காவல் படை சுற்றி முற்றி பார்த்த பிறகு விசிறி வீசுபவர்களை அருகே அனுப்ப அரசர் மெல்ல எழுந்து கட்டிலில் அமர்ந்து கொண்டார். தாம்பூலம் தரித்தார். சாய்ந்து கொண்டு கண்ணுக்கு தெரிந்த புல்வெளியை, அஸ்திவாரம் தோண்டப்படும் இடத்தை பார்த்து கொண்டே இருந்தார். கண்கள் மெல்ல சுழன்றன. கண் மூடி தூங்க ஆரம்பித்தார். அவர் மீது வெள்ளை நிற பட்டு ஒன்றை போர்த்தினார்கள். விசிறியால் மெல்லவே விசிறினார்கள். 2 நாட்கள் முன்பு மழை பெய்து குளிர்ந்திருந்தபடியால் காற்றும் குளிராக இருந்தது. சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீராஜராஜ தேவர் உறங்க துவங்கினார். மெய்காவலர்கள் பரபரத்து குதிரைகளை அப்புறப்படுத்தினார்கள். கனைப்பு சத்தம் கேட்க வேண்டாம் என்பதால் விலகச் சொன்னார்கள். தொலைவே வேலை செய்யும் தொழிலாளர்களை சற்று அமைதியாக இருங்கள் என்று சைகை செய்தார்கள். அங்கே அமைதியாய் துரிதமாய் வேலை நடக்க துவங்கியது. நிசும்ப சூதனியின் பிரசாதங்கள் நார்த்தா மலை நோக்கி போய்விட்டனவா என்று இன்னொரு முறை விசாரித்து பஞ்சவன் மாதேவி உறுதிப்படுத்தி கொண்டாள். இன்று இரவுக்குள் போய்விடுவார்கள் அல்லவா? குதிரை சரியாக இருக்கிறதா என்று விசாரித்தாள். குதிரை கிளம்பி 1 நாழிகை ஆகிவிட்டதம்மா. திருவல்லத்தில் குதிரை மாற்றிக் கொள்வார்கள். நிற்காமல் பயணப்பட்டால் நடுநிசியில் போய் சேர்ந்து விடுவார். முன்னரே விளக்கேற்றும்படி சொல்லி இருக்கலாம். சதாசிவச்சாரியும் அங்கு விளக்கு ஏற்றி இருப்பார். எல்லோருக்கும் தெரிந்த வழக்கம்தானே என்று அவளுக்கு சமாதானம் சொன்னார்கள். அரண்மனைக்கு திரும்பி பட்ட மகிழ்ச்சிகளுக்கு அரசருக்கு சொன்ன விஷயங்களை தெரிவித்து தன்னுடைய இருப்பிடம் போய் பழவர் நேரியில் கரையேறிய நக்கன் ராஜராஜியை வர சொல்லி ஆள் அனுப்பினாள். ஒரு முறை குளித்தால் தேவலாம் போல் இருந்தது. ஊதக்காற்று அடித்ததால் வெந்நீரில் குளிக்கலாமா அல்லது தண்ணீரில் குளிக்கலாமா என்று யோசித்தாள். அதிகாரச்சி முத்தான பொன் நங்கையோடு கலந்து ஆலோசித்தாள். மேல் மாடத்து முற்றத்தில் பெரிய கங்காளங்களில் நீர் இறைத்து வைத்திருக்கிறேன் தேவி. காலையிலிருந்து சூரிய கதிர்பட்டு தண்ணீர் வெதுவெதுப்பாக இருக்கிறது. குடந்தை வைத்தியர்கள் கொடுத்த மூலிகை பொருட்களையும் கலந்து வைத்திருக்கிறேன். யாருக்கு? பஞ்சவன் மாதேவி முத்தான பொன் நங்கையிடம் விசாரித்தாள். பட்ட மகிழ்ச்சியார் மாலை நேரம் ஒரு முறை குளிக்கிறார். இன்று அரசர் வருவாரோ என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. அதனால் குளித்துவிட்டு நறுமணம் பூசிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார். அரசர் வரவில்லை என்றதும் குளிக்க போகவில்லை, தூங்க போய்விட்டார். அப்படியெல்லாம் திட்டவட்டமாக அரசரை பற்றி ஒரு காலம் அனுமானிக்க முடியாது. பஞ்சவன் மாதேவி பட்ட மகிழ்ச்சியை பற்றி அலுப்போடு சொன்னாள். இன்னும் சுறுசுறுப்போடு இவர் இருந்திருக்கலாம். தான் மிக பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்தவர் என்ற மெல்லிய மமதை பட்ட மகிழ்ச்சியிடம் இருக்கிறது. மத்திம வயது தாண்டி விட்டார். உடம்பு பெருத்து விட்டது. ருசித்து உண்பதில் நாட்டம் வந்துவிட்டது. ஆட்டமும் பாட்டமும் சோழி விளையாட்டும் அரட்டை பேச்சும் பகல் தூக்கமும் என்று வாழ்க்கை உருளுகிறது. எவ்வளவு பெரிய விஷயத்தில் சக்கரவர்த்தி ஈடுபட்டிருக்கிறார் என்ற பிரங்கையே இல்லை. உடையாரின் 7வது 8வது மனைவிகள் மிக தோழமையாக இருக்க அவர்களை பாடச் சொல்லியும் ஆடச் சொல்லியும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். பட்ட மகிழ்ச்சி செய்கின்ற மிக நல்ல வேலை பூஜை செய்வதுதான். கோட்டைக்குள்ளேயே மிக பெரிய நந்தவனம் ஏற்படுத்தி வில்வமும் பூக்களும் கொய்து வரச் செய்து மரகத லிங்கத்துக்கு அபிஷேகமும்
நடராஜ பெருமானுக்கு அலங்காரமும் தினமும் செய்து சோழ தேசத்திற்கு வேண்டுகிறார்கள். இது போதும், இதைவிட வேறென்ன காரியம் வேண்டும் என்று சக்கரவர்த்தியே ஒரு முறை வாழ்த்தி இருக்கிறார். ஆனால் அரண்மனையை சுற்றி வர வேண்டும். ஆங்காங்கே மராமத்து பணிகளை மேற்பார்வையிட வேண்டும். சுத்தமாக இருக்கிறதா என்று கண்காணிக்க வேண்டும் என்று அவர் முயற்சிப்பதே இல்லை. அதற்குத்தான் நீ இருக்கிறாயே என்று சக்கரவர்த்தி அதையும் பஞ்சவன் மாதேவி தலையில் சுமத்தினார். ஆனால் நல்ல வேளை, அரண்மனைக்குள் உள்ள அதிகாரச்சிகள் கெட்டிக்காரர்கள். உள்ளே சுத்தமாக வைத்துக் கொள்கிறார்கள். திரைச்சீலைகளை ஒவ்வொரு அமாவாசையின் போதும் மாற்றுகிறார்கள். முற்பகல் வேளையில் எல்லா இடத்திற்கும் தூபம் எடுத்து போகிறார்கள். நீண்ட கழிகளை வைத்து உச்சிகளை சுத்தம் செய்கிறார்கள். என்னதான் அதிகாரச்சிகள் செய்தாலும் நாம் ஒரு முறை மேல் துணியை போட்டுக்கொண்டு எல்லா இடங்களையும் வலம் வந்தால் வேலை இன்னமும் தெளிவாகவும் சுறுசுறுப்பாகவும் நடக்கும். பட்ட மகிழ்ச்சியார் வந்து மேற்பார்வையிடுவார் என்ற எண்ணமே இன்னும் சுத்தமாக வைத்திருக்க தோன்றும். இரவு நாட்டியமாட பாண்டிய வீரர்கள் வருவதால் கோட்டை காபந்து பற்றி இன்னும் ஒரு முறை விசாரிக்க வேண்டும். ராஜராஜி வந்துவிட்டால் அவளிடம் தளிச்சேரி பெண்டுகளின் குடியிருப்புக்கு போக உடனே உத்தரவிட வேண்டும். அவளுக்கு தனி வீடு ஒதுக்கும்படி ஓலை எழுத வேண்டும். ஓலை நறுக்கை எடுத்துக்கொண்டு சாவூர் பரஞ்சோதிக்கு விலாசமிட்டு நக்கன் காஞ்சி ராஜராஜிக்கு உடனடியாக ஒரு தனி வீடு ஒதுக்கவும் என்று எழுதி தனது முத்திரையிட்டு கையொப்பமும் இட்டாள். ஒரு சிறு பையில் 20 கழஞ்சுகள் போட்டு இறுக்கி கட்டினாள். முத்துமணியும் தங்கமணியும் கோர்த்த ஒரு மாலையை எடுத்து வைத்து கொண்டாள். அதிகாரச்சி முத்தான பொன்னங்கையோடு நடந்து திறந்த வெளி முற்றத்தில் நெஞ்சிலிருந்து தொடை வரை துணி கட்டிக்கொண்டு தலையை விரித்து கொண்டு உட்கார்ந்தாள். 2-3 செடிகள் மாற்றி மாற்றி தண்ணீர் ஊற்ற ஆனந்தமாக குளியலை அனுபவித்தாள். பயிற்ற மாவினால் முதுகு தேய்த்துவிட்டு மஞ்சள் கலந்து கை கால்களுக்கு பூசி தொடை, அடிவயிறு, மார்பு எல்லாவற்றிலும் வாசனை கலவையை தடவி சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள். ராஜராஜியிடம் என்ன பேசுவது? அவளை இன்னும் காணோமே என்று உள்ளுக்குள் ஒரு கவலை வந்தது. சக்கரவர்த்தி தளிச்சேரி பெண்களுடைய இல்லங்களுக்கு போய் இன்று இரவு அவர்களோடு பேசி பொழுதை கழிக்கப் போகிறார். நீயும் போக வேண்டும். சக்கரவர்த்தி யாரோடு பேசுகிறார், என்ன பேசுகிறார், தளிச்சேரி பெண்களின் மனநிலை என்ன என்று நீ அருகே இருந்து விசாரித்து தெரிந்து கொண்டு வர வேண்டும். சக்கரவர்த்தி போவதற்கு முன்பு நீ அங்கு வண்டிகளோடு போய்விட வேண்டும். அங்கு உள்ள தலைக்கோழிகளை சிநேகம் பிடித்து கொள்ள வேண்டும். காஞ்சிபுரத்திலிருந்து எனக்கு வந்த சேலைகள் பலது இருக்கின்றன. அவைகளை தருகிறேன். தலைக்கோழிகளுக்கும் மற்ற பெண்களுக்கும் கொடு. இழுத்து பாவாடையாக தைத்து கொள்ள சொல். பூக்கள் போட்டு ஓரம் தைத்த மார்பு கச்சைகளும் மேல் துணிகளும் அவர்களுக்கு வழங்கு. ஓலையில் செய்யப்பட்டு வர்ணம் பூசிய சிறு பூக்கள் திருவண்ணாமலை பகுதிகளில் அதிகம். கடல் மல்லையிலிருந்து சங்கு வளையல்களும் வாங்கி கொண்டு வந்தேன். மயிலையிலிருந்து பித்தளை பாத்திரம் வாங்கி வந்தேன் என்று ஏதாவது சொல். பேசி பழகி அந்த விஷயங்களை பிறகு என்னிடம் வந்து சொல். நீ ராஜேந்திரருக்கு உளவாளியாக வந்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். என்ன வேண்டுமானாலும் ராஜேந்திரரிடம் போய் சொல்லிக்கொள். உன்னை வேவு பார்க்க சொன்னாலும் அது பற்றி எனக்கு அக்கறை இல்லை. தளிச்சேரி பெண்கள் கூட்டத்தில் வேறு எவரும் நுழைந்துவிடக் கூடாதபடி கண்காணிப்பது முக்கியம். அதிகப்படியான பேச்சால், சிரிப்பால், அலட்டலால் அவர்கள் யாரையும் அதிகம் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டுமாறு பார்த்துக்கொள். சமாதானப்படுத்து. குறை சொல்லுவதை குறைத்து கொள்ள சொல். படையெடுப்புக்கு காடு மலை தாண்டி போகின்ற போர் வீரன் கூடவே பஞ்சுமெத்தை வேண்டுமென்று எடுத்து போகிறானா என்ன? அல்லது இருக்கும் இடத்திலேயே இருந்து கொண்டு வந்து கூடு அனைத்தையும் என்று கேட்கிறானா? இல்லையே. கிடைத்த இடத்தில் படுத்துக்கொண்டு கிடைத்த உணவை உண்டு தொடர்ந்து போய் யுத்தம் செய்கிறான் அல்லவா? அப்படித்தான் தளிச்சேரி பெண்டுகளும் இருக்க வேண்டும். இது போர்க்காலம் என்று சொல். ஆனால் இது வேறு விதமான போர். மனிதனுடைய எல்லா சக்திகளையும் ஒன்று திரட்டி இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்ற அற்புதமான விஷயம் என்பதை சூசகமாக அவர்களுக்கு தெரிவி. பஞ்சவன் மாதேவி யோசித்து கொண்டே இருக்க செடிகள் அழைத்தார்கள். மறுபடியும் வந்து வெயிலில் உட்கார வைத்து அவள் உடம்பில் நீர் வார்த்தார்கள். தலையை அலசினார்கள். முகத்திற்கு மறுபடியும் கஸ்தூரி மஞ்சள் பூசினார்கள். வாசனை பொடியை கழுத்து, அக்குள் என்று எல்லா இடத்திலும் தடவி விரைவாக தண்ணீர் ஊற்றினார்கள். அழைத்து கொண்டு போய் புது துணியை சுற்றி பழைய துணியை அகற்றி தலையை ஈரம் போக துவட்டினார்கள். அறைக்கு அழைத்து போய் புகை போட்டார்கள். புகை வரும் தணல் மீது கூடையை கவிழ்த்து பஞ்சவன் மாதேவியை படுக்க வைத்து தலையை விரித்தார்கள். குடிக்க ரசம் கொடுத்தார்கள். தலை உலர்ந்ததும் பஞ்சவன் மாதேவி சாப்பிட உட்கார்ந்தாள். சாப்பிட்டு கை கழுவியதும் வெற்றிலை போட்டுக்கொண்டாள். ராஜராஜி உள்ளே வியர்க்க விறுவிறுக்க நுழைந்தாள்.
மண்டியிட்டு பஞ்சவன் மாதேவியை வணங்கினாள். எல்லா சித்திரங்களையும் சிற்பிகளிடம் கொடுத்து விட்டேன். தஞ்சை முழுவதையும் சுற்றி பார்த்து விட்டேன். இனி எங்கே தங்குவது என்று நானே கேட்கும் நேரத்தில் நீங்கள் ஆள் அனுப்பி விட்டீர்கள். நான் எங்கு தங்க வேண்டும் அம்மா என்று பணிவாக கேட்டாள். தளிச்சேரி பெண்டுகள் குடியிருப்புக்கு அவளை அழைத்து போக உத்தரவிட்டிருப்பதாக பஞ்சவன் மாதேவி சொல்ல சரி என்று தலையசைத்தாள். அருகே அழைத்து தான் சிந்தித்த விஷயங்களை சாவூர் பரஞ்சோதிக்கு எழுதிய ஓலை நறுக்கை அவளிடம் நீட்டினாள். யாரம்மா இந்த சாவூர் பரஞ்சோதி? முத்தான பொன்னங்கை ராஜராஜிக்கு பதில் சொன்னாள். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் சாவூர் பரஞ்சோதியை கோயிலுக்கு ஊழியம் செய்பவரும் தளிச்சேரி பெண்டுகளுக்கு காவலாக நியமித்திருக்கிறார். சாவூர் பரஞ்சோதி மிக பெரிய வீரன். 30-40 பேரை தனித்திருந்து வீழ்த்தக்கூடிய வல்லமை உடையவன். அதே சமயத்தில் ஒழுக்க சீலன், மிக மிருதுவானவன். அவன் யவனர் குலத்தை சேர்ந்தவன். வடக்கே வெகு தூரத்திலிருந்து மரக்கலத்திலிருந்து வந்த யவனருக்கும் கங்க தேசத்து அழகிய பெண்ணுக்கும் மகனாக பிறந்தவன். அந்த யவனர் சிறு வயதிலேயே இவனுக்கு போர் பயிற்சி பலதும் அளித்து பிறகு நாடு திரும்பிவிட்டாராம். அவர் தாய் ஒரு தேவரடியார், நாட்டிய மங்கை. அதனால் அந்த யவனரான சாவூர் பரஞ்சோதிக்கு தேவரடியார்கள் மீதும் பொதுவாக பெண்கள் மீதும் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உண்டு. அவரது தாயின் வேண்டுகோளின்படி திருமணம் செய்து கொள்ளாமல் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதையே வாழ்வின் நோக்கமாக கொண்டிருக்கிறார். கொல்லாபுரத்தை சேர்ந்த 2000 பல்லவரையரின் படையிலிருந்து அவரை பற்றி தெரிந்து கொண்டு அவரை சக்கரவர்த்தி பெருமானார் கட்டப்போகும் கோவிலுக்கு தளிச்சேரி பெண்டிரின் நாயகமாக வேலை கொடுத்திருக்கிறார். சாவூர் பரஞ்சோதி இப்போது ஊரில் இல்லை. ஆனால் வெகு விரைவில் வந்து பதவியை ஏற்றுக்கொள்வார் என்றும் கோவிலுக்காக வரும் பெண்டுகள் மீது ஒரு சிறு தூசும் படாது பாதுகாப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. சாவூர் பரஞ்சோதி எங்கே போயிருக்கிறார்? குடந்தைக்கா? இல்லை, கங்க தேசத்துக்கு. ஏன்? அவருடைய தாய் மரண தருவாயில் இருப்பதாக செய்தி வந்தது. நல்ல குதிரை ஏறி விரைவாக கிளம்பிவிட்டார். 2 நாட்களில் கொல்லாபுரத்தை அடைந்திருக்கிறார். இவரது வருகைக்காகவே காத்து கொண்டிருந்த தாய் 2 நாட்கள் இவரோடு பேசி சிரித்தபடி இருந்துவிட்டு இவர் மடியிலேயே நிம்மதியாக உயிர் துறந்தாராம். கொல்லாபுரத்திலிருந்து தாய்க்கு வேண்டிய ஈமக்கடன்களை செய்துவிட்டு தான தர்மங்களை வழங்கிவிட்டு அவர் தஞ்சை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தகவல். இன்று மாலை வரை சாவூர் பரஞ்சோதி வரவில்லை. இப்போது வந்திருக்கக்கூடும். அவன் வராது இருந்தாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஓலையை அவனுடைய உதவியாட்கள் பெற்றுக்கொண்டு உனக்கு வேண்டுவன செய்வார்கள். முத்தான பொன்னங்கை பேசி முடித்ததும் பஞ்சவன் மாதேவி எழுந்தாள். ராஜராஜி, போய் வா. நானோ ராஜேந்திர சோழனோ உடையாரோ முக்கியமில்லை. சோழ தேசம் முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். மன்னர் செய்கின்ற மகத்தான பணிக்கு உன்னை ஈடுபடுத்திக்கொள். வெறுமனே காஞ்சிபுரத்தையே கனவு கொண்டு இருக்காதே. காஞ்சிபுரம் 1000 வருடத்துக்கு முன்பு கட்டப்பட்ட நகரம். நகரம் என்றால் அது காஞ்சிபுரம்தான் என்று வழங்கப்படும் அளவுக்கு பழமையான நகரம். அங்குள்ள சௌகரியங்கள் இங்கு கிடைக்காது போகலாம். இந்த புது குடியிருப்பில் நீ நினைத்தவை நடக்காது போகலாம். சில மாதங்கள் பொறுத்துக்கொள். மிக விரைவில் எல்லா வசதிகளும் அந்த தேவரடியார் குடியிருப்பில் ஏற்படுத்தப்படும். கோவில் கட்டுவதில் ராஜேந்திரருக்கும் அரசருக்கும் இடையே அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் அவர்கள் தந்தையும் மகனுமானவர்கள். ஒருவர் மீது ஒருவர் சொல்லற்கரிய பாசத்தை வைத்திருப்பவர்கள். அந்த பாச மிகுதியாலேயே ஒரு உரிமை எடுத்துக்கொண்டு வெறுமனே சண்டை போட்டுக்கொள்கிறார்கள். அதை பெரிதுபடுத்தி விடாதே. ஒருவேளை ராஜேந்திரன் ஏதேனும் கோபமடைந்தால் அவன் கோபத்தை குறைக்கின்ற வழியை பார். பறவை என்பவள் ராஜேந்திரருக்கு பிரியமானவளாமே. அவளும் தஞ்சைக்கு வந்து விட்டாளாமே. அவள் வந்திருப்பின் அவளையும் நான் சந்திக்க விரும்புகிறேன் என்று சொல் என்று பஞ்சவன் மாதேவி சொல்ல, பறவையார் திருவல்லம் போயிருப்பதாக எனக்கு செய்தி கிடைத்ததம்மா. அது சரி. இங்கு தஞ்சையில் பறவையோடு கொஞ்சினால் எவரும் ஏதேனும் சொல்வார்கள் என்று பறவையை முன்னே அனுப்பி தானும் பின்னே ஓடிப்போய்விட்டார். 2 மனைவிகள். ஒருத்தி பழையாறையில் இருக்க, இன்னொரு மனைவி உடையார்குடியில் ராஜேந்திரர் அகத்தில் இருக்க, இவர் அந்த திருவாரூர் பெண்ணோடு ஆடிப்பாடி கொண்டிருக்கிறார். அவளையும் அழைத்து கொண்டு பழையாறைக்கோ மேல்பாடிக்கோ அல்லது திருவொற்றியூருக்கோ போக வேண்டியதுதானே. மனைவியருக்கு அருகே இருக்க வைத்து பேசி பழக வேண்டியதுதானே. மனைவியர் இருந்தால் தேவரடியாரோடு பேசுவதில் வெட்கம் வந்துவிடுகிறது போலும். தனது அணுக்கியை மனைவிக்கு அறிமுகப்படுத்தி வைத்தால் அணுக்குக்கு கர்வம் வந்துவிடுமே என்று நினைக்கிறார் போலும்.
பறவைக்கு கர்வம் வராமல் இருக்க வெறும் காடு மேடுகளில் மட்டும் அவளோடு சல்லாபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணுக்காவது அறிவு வேண்டாமா? நொந்தபடி பஞ்சவன் மாதேவி பேசினாள். எல்லோருக்கும் உங்களைப் போல இருந்துவிட முடியுமா? உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைத்து விடுமா? நீங்கள் கொடுத்து வைத்தவர் தேவி. உங்கள் கடும் உழைப்பும் கூரிய புத்தியும் எவருக்கும் இல்லை. சோழ தேசம் பற்றிய காதலோ சிவ தொண்டுகள் செய்ய வேண்டும் என்ற ஏக்கமோ இங்கு யாருக்கும் வரவில்லை. ஏன், எனக்கு கூட கிடையாது. பழமர் நேரி வெள்ளத்தில் மாட்டிக்கொண்ட போது, போதுமடா சாமி, எதற்கு இந்த தஞ்சை பயணம், நான் காஞ்சிபுரத்திலேயே இருந்திருக்கலாமே என்றுதான் கதறினேன். வந்து தஞ்சை நகருக்குள் நுழைந்து இந்த அகலமான தெருக்களையும் மாட மாளிகைகளையும் பார்க்கும்போதுதான் நான் வந்தது சரி என்று தோன்றியது. மன்னரை பார்க்கும்போதுதான் எங்கள் மன்னர் எவ்வளவு கம்பீரன் என்று தெரிந்தது. இந்த அரண்மனைக்குள் நுழையும் போதுதான் எப்பேற்பட்ட நாகரிகத்தில் நான் இருக்கிறேன் என்பது புரிந்தது. மன்னர் கட்டுகின்ற கோயிலின் வரைபடத்தை பார்த்தபோது நான் ஆடி அசந்து அமர்ந்து விட்டேனம்மா. எனக்கு புரிகிறது, சரித்திரத்தின் மிக முக்கியமான காலகட்டத்தின் மிக முக்கியமான மனிதரோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று. இது பெரிய கொடுப்பினை. ஆனாலும் உங்கள் அளவுக்கு ஈடுபடுத்தி கொள்ள எனக்கும் புத்தி போரவில்லை. ஐயோ, வீடு நன்றாக இருக்க வேண்டுமே, அடுத்த வீட்டில் உள்ளவர்கள் இதமாக நடந்து கொள்ள வேண்டுமே, காஞ்சிபுரத்தில் உள்ள என் வீட்டை யாராவது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டுமே என்று அற்பத்தனமான சிந்தனைகள் ஓடத்தான் செய்கின்றன. பறவை என்னை விடவும் சிறியவள். இளவரசருடைய மனைவியை அறிமுகப்படுத்தினால் அவள் நாணி கோணி கொண்டு வெகு தூரம் விலகி நிற்பாள், பழக மாட்டாள். இந்த நிலைமைக்கு நீங்கள் வர எத்தனை விதமான சோதனைகளை சந்தித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரிகிறது. தேவி, நீங்கள் ஒரு மாணிக்கம். எல்லோரும் அப்படி இருந்துவிட முடியாது. உங்களுக்கு முன்பு நாங்கள் எல்லாம் வெறும் கல், கூழாங்கல். பறவையை சந்திக்க நேர்ந்தால் மிக பக்குவமாக உங்களுடைய ஆதங்கத்தை சொல்கிறேன். ராஜேந்திர சோழரை இன்னும் நல்வழிப்படுத்தவும் அமைதியாக்கவும் உங்கள் வாழ்க்கை லட்சியமாக மாற்றிக்கொள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சொன்னபடி என்ன வசதி இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு அந்த தளிச்சேரி பெண்டுகள் கூட்டத்தில் இன்னும் சுமூகமான ஒரு நிலைமை நிலவ நான் ஏற்பாடு செய்கிறேன். கோவில் வரைபடத்தின் ஒரு மாதிரியை நான் எடுத்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏதோ கோவில் கட்டுகிறாராம் என்றுதான் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மனிதரையும் யானையையும் நிற்க வைத்து அதற்கு அருகே விமானம் வரைந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய விமானம் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டுமென்றால் அந்த ஓவியம் முக்கியம் என்று நான் கருதுகிறேன். உங்கள் அனுமதி வேண்டும். பெருந்தச்சரிடம் கொடுக்காமல் நான் 3 ஓவியங்கள் வைத்திருக்கிறேன். அது பெருந்தச்சரின் சொத்தல்ல, எனக்காக அங்குள்ள ஓவியர் வரைந்து கொடுத்தது. உங்களுக்காக ஒன்று எடுத்து வந்திருக்கிறேன். இதை அரண்மனையில் மாட்டுங்கள். பட்டமகிழ்ச்சியும் மற்றவரும் இதை தெரிந்து கொள்ளட்டும். ராஜராஜி வெளியே போய் வாசலில் வைத்திருந்த நீண்ட சுருளை கொண்டு வந்து பஞ்சவன் மாதேவியின் கையில் கொடுத்தாள். பஞ்சவன் மாதேவி அதை பிரித்து பார்த்தாள். மிக உயரமான விமானம், கீழே யானை, அதற்கு கீழே ஆணும் பெண்ணுமாக 2 உருவங்கள் நின்றிருந்தன. அதை பார்க்கும்போது விமானத்தின் பிரம்மாண்டம் புரிந்தது. நீ சொன்னது சரிதான். இப்படி ஒரு சித்திரம் அரண்மனையிலும் இருக்க வேண்டும். இன்னொன்றை நீ எடுத்து போக போகிறாய். 3வது சித்திரம் யாருக்காக? பஞ்சவன் மாதேவி யோசித்து விழி உயர்த்த அவள் விழி உயர்வை ராஜராஜி புரிந்து கொண்டாள். அம்மா, 3வது ஓவியம் ராஜேந்திரருக்கு கொடுத்தால் என்ன என்று மிருதுவாக கேட்டாள். அவள் கேட்ட விதமும் குரல் அசைவும் பஞ்சவன் மாதேவிக்கு மிகவும் பிடித்திருந்தன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.